அஞ்சலி கூட்டிட்டு போய் கொஞ்ச நாள் அவங்க அப்பா வீட்ல விட்டுட்டு வரலாம் அப்படின்ற மாரி போனா, அவங்க அப்பா இருந்துகிட்டு, "இவளால தான் எனக்கு இந்த மாரி ஒரு நிலைமை, இந்த மாரி ஒரு பொண்ணு எனக்கு தேவையே கிடையாது. அது மட்டும் இல்லாம நான் இந்த வீல் சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கான காரணமே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அதுக்கு முக்கிய ரீசனே இந்த அஞ்சலி தான்." அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. இவ தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கீழ தள்ளி கொல்ல பார்த்ததுலருந்து, ஹாஸ்பிட்டல்ல வச்சு கொல்ல பார்த்தது, இப்படி நெறைய விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா இவ செஞ்சிருக்கா. இவளாம் திருந்தவே மாட்டா இலக்கியா. இவள வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே விட்டுரு. இவள கார் ஏத்தி கொல்றது தானே, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இவளுக்கு குடுக்குற மிகப்பெரிய ஒரு தண்டனை அப்படின்றமோ வந்து சொல்லி பயங்கர கோவத்தோட அவங்க அப்பா சொல்றது மட்டும் இல்லாம, கடைசியில இந்த அஞ்சல் வந்துட்டு இல்லப்பா நான் வந்து பார்த்தீங்கன்னா திருந்திட்டேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, "நீ திருந்துறதா? நீ எல்லாம் கண்டிப்பா திருந்தவே மாட்ட." அப்படின்ற மாரி வந்து சொல்லி இப்போ அவ்ளோ வந்து பார்த்தீங்கன்னா வீல் சேர்ல உட்கார்ந்துட்டு இருந்தவரு, எந்திரிச்சு வந்து இந்த அஞ்சலிய கழுத்த புடிச்சு வெளிய தள்ளுறாரு. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? நம்ம மாஸ்ல மணி இப்படி மாஸ் காட்டுனாருன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு, அப்படியே கூட வர கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். பை டாட்டா, சி யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.